ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. 1871ஆம் ஆண்டில் ஒரு விவசாயி ஆம்ஸ்டர்டாம் தீவில் 5 பசுக்களை பார்க்க இயலாமல் விட்டு சென்றார். சுமார் 130 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பசுக்களின் எண்ணிக்கை திகைப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு பெருகியுள்ளது. 1871இல் ஹியூடன் என்ற பிரெஞ்சு குடியேறி ஒருவர் இந்திய பெருங்கடலில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் தீவை விட்டு வெளியேறினார். போகும்பொழுது அவர் இந்த வறண்ட எரிமலை நிலத்தில் 5 கால்நடைகளை விட்டு சென்றார். எந்த ஒரு மனித உதவியும் இல்லாமல் அங்கு இந்த கால்நடைகள் உயிரியல் ரீதியாக உயிர் வாழ முடியாததாக தோன்றியது. ஒரு நூற்றாண்டு தாண்டிய பிறகு அந்த கால்நடைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000 அதிகரித்திருந்தது. ஹியூடன் பசுக்கள் என்று அழைக்கப்படும் இந்த விலங்குகள் அனைத்து இடர்பாடுகளையும் மீறி உயிர் பிழைத்துள்ளன. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட பசுக்கள் ஒரு சிறப்பு மரபணு பண்புகளை வளர்த்து கொண்டது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்த பண்புகள் வளர்ப்பு விலங்குகள் மீண்டும் காட்டு வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது அவற்றின் மீள்திறன் அதிகரித்து விரைவான தகவமைப்பு நடைபெறுகிறது. இந்த தனித்துவமான இனம் தனிமையில் செழித்து வளரும் இயற்கையின் குறிப்பிடத்தக்க திறனை வெளிப்படுத்துகிறது. இங்கு கைவிடப்பட்ட 5 விலங்குகளில் ஒரு காளை, 2 பசுக்கள் மற்றும் 2 கன்றுகள் இருந்தது. இவை ஒரு பெரிய காட்டு விலங்கின கூட்டத்தின் மூதாதையர்களாக மாறின. பொதுவாக காலப்போக்கில் தீங்கு விளைவிக்கும் மரபணு மாற்றங்கள் அதிகரிப்பதால் இத்தகைய ஒரு தோற்றுவிப்பு விளைவு இன அழிவுக்கு வழிவகுக்கும். இருந்தாலும் ஆச்சரியப்படும் விதமாக 1988ஆம் ஆண்டளவில் இந்த விலங்கின கூட்டம் சுமார் 2000 வளர்ந்து 55 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள அந்த தீவு முழுவதும் பரவியிருந்தது. சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய மரபணு பகுப்பாய்வில் ஆம்ஸ்டர்டாம் தீவு கால்நடைகள் செழிப்பான பாலூட்டி இனக்கூட்டத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயர்ந்த நெருங்கிய இனப்பெருக்க குணங்களில் ஒன்றை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த பசுக்கள் பொதுவாக நெருங்கிய உறவுகளுக்குள் இனப்பெருக்கம் செய்வதால் ஏற்படும் உடல்நல குறைவு அல்லது குறைந்த கருவுறுதல் திறன் போன்ற பிரச்சனைகளின் வெளிப்படையான அறிகுறிகள் எதையும் காட்டவில்லை. சுமார் 100 ஆண்டுகளில் இந்த மந்தையானது தீங்கு விளைவிக்கும் மரபணு மாற்றங்களை வெற்றிகரமாக மாற்றியுள்ளது. இது பொதுவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் ஒரு செயல்முறையாகும். இந்த பசுக்களில் எப்படி இந்த வேகமான மாற்றம் ஏற்பட்டது? இதற்காக ஆராய்ச்சியாளர்கள் பசுக்களின் டிஎன்ஏவை ஆழமாக ஆராய்ந்து அந்த மந்தை முற்றிலும் ஒரே இனத்தை சேர்ந்தது அல்ல என்பதை கண்டுபிடித்தனர். அவற்றின் மூதாதையர்கள் ஐரோப்பிய ஜெர்சி மாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் செபு மாடுகளின் கலவையிலிருந்து வந்தவை. இந்த கலவை அவற்றிற்கு கலப்பின வீரியத்தை அளித்தது. அதாவது அவை ஜெர்சி மாடுகளிடமிருந்து அதிக கருவுறுதல் திறனையும் செபு மாடுகளிடமிருந்து குறிப்பிடத்தக்க வெப்பம் மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு திறனையும் பெற்றிருந்தன. இந்த குறிப்பிட்ட கலவையானது தீவின் நிலையற்ற எரிமலை சூழலை தாங்கிக் கொள்ள அவற்றிற்கு உதவியது. மிகவும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளில் ஒன்று மாடுகளின் உடல் பண்புகளை விட அவற்றின் நரம்பு மண்டலங்கள் மிக வேகமாக தகவமைத்துக் கொண்டது. மன அழுத்தம் எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை நிர்வகிக்கும் ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி அட்ரீனல் அச்சுடன் தொடர்புடைய மரபணுக்களில் பெரிய மாற்றங்களை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்தனர். வெறும் 130 ஆண்டுகளில் இந்த மாடுகள் வீட்டு வளர்ப்புக்குரிய சாந்த குணத்திலிருந்து மாறி மீண்டும் மிகுந்த விழிப்புணர்வு கொண்டவையாக மாறின. இந்த மாற்றம் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பி பிழைக்கவும் தீவின் சவாலான நிலப்பரப்பிற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் அவற்றிற்கு உதவியது. அந்த மந்தை குறிப்பிடத்தக்க அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த பொழுதிலும் அந்த தீவின் பூர்வீக பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஓர் அச்சுறுத்தலாக விளங்கியது. அந்த கால்நடைகள் ஃபைலிகா அர்போரியா மரங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதோடு அருகி வரும் ஆம்ஸ்டர்டாம் ஆல்பட்ராஸ் பறவையின் கூடு கட்டும் பகுதிகளையும் அழித்தன. 1987 முதல் 2010 வரை பிரெஞ்சு அரசாங்கம் அந்த மந்தையை முறையாக ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. தற்பொழுது 130 ஆண்டுகால இந்த பரிணாம அதிசயத்தின் மிச்சங்களாக உறைவிப்பான்களில் உள்ள டிஎன்ஏ மாதிரிகளும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் எலும்புகளும் மட்டுமே எஞ்சியுள்ளது என சொல்லப்படுகிறது.